கேலா பனானா பனானா கபாலி. அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 2 பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான். ஆமா, நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சிலாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது நைனா. வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, 10 குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே 2க்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா, தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுச்சு. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சிரினா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது. கடை வச்சிருக்குது. நான் சொல்லி கேட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை என்ன தெரிய போகுதுன்னு. நீ கைட்டிக்க, நான் அவனை அமைக்கிறேன். நீ கை சரி கைட்டுக்கிறேன். பழவண்டி வண்டி எடு சார். பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா? எடுத்துமா சார். சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு சொல்றேன். ஓய் ஓய். எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு. இவன் அப்பம் கட்டின ரோடு மாதிரி. இத பாரு அம்மா, அனுராதா சில்க் தாயே, கொஞ்சம் திரும்பியாவது பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் முன்ன தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரி ஐல பூ புள்ள தச்சு. ஆமா, நீ மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கூட போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? பரவாயில்ல, நான் போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க, மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி எதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா, வீணா வாசிக்கிற மாதிரி. சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு, நீ சொல்லிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது.